ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்றைக்கி பேக்கிங்க்கு தேவையான திங்ஸ் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒரு பிரெட் நைஃப் தான் வாங்கியிருந்தேன். கேக்லாம் நம்ம கட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் மிக்சிங் பவுல். இது பிளாஸ்டிக்கில் தான் வாங்கியிருந்தேன். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. கேக் டின். இது 1 kgக்குரியது. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 1/2 kgக்கும் அப்புறம் ப்ரௌனி பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் போகும்போது நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் மெஷரிங் கப்ஸ். ஸ்க்ராப்பர்ஸ். கேக் ஐசிங் பண்ணிவிட்டு நம்ம லெவல் பண்ணுறதுக்கெலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரஷ். ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு, பட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் வாங்கிட்டேன். இதுவும் ஸ்க்ராப்பர்ஸ் தான். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கொடுத்துருப்பாங்க. நாசில்ஸ். இதில் ஒரு பைப்பிங் பேக்கும் இதில் வந்துடுது. இது 6 டைப்ஸ் இருந்துச்சு. தென் பைப்பிங் பேக்கு. இது 100 பீசஸ் இருக்குள்ள. பேக்கிங் பேப்பர் ஒரு ரோல் நான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக நெசசரியாக என்ன தேவைப்படுதோ அது மட்டும்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். தென் ஐசிங் நைஃப்ஸு. தென் ஸ்பேச்சுலா ஒன்று. கேக் போர்டு. கேக் டாப்பர்ஸ் 1 2 வாங்கியிருந்தேன். விஸ்கு. அவங்களோட விசிட்டிங் கார்டு கொஞ்சம் 2 இது கொடுத்துருந்தாங்க. அவங்க அந்த இது கம்பெனியோடது. தென் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எடிபிள் பட்டர்ஃப்ளை வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் கலரிங்காக 2 கலர் வாங்கியிருந்தேன். ஒன்று ரெட் கலர் ஒன்றும் பிங்க் கலர் ஒன்றும் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ரொட்டேட்டிங் டேபிள் ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் பிளாஸ்டிக்கில் தான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். நம்ம வீட்டில் தான் கேக் பேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான நெசசரியாக என்னெல்லாம் தேவைப்படுமோ அதுக்கான திங்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது ஹேண்ட் பிளெண்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.